அம்மா அம்மா ஒண்ணும் இல்லம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லம்மா. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. அத்தை 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 நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு இப்பதான் டாக்டர் சொன்னாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. வல்லவா, அது இருக்கட்டும்டா வல்லவா. ஐயோ, புனிதாவோட அப்பா. ஐயோ அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. மேடம், ஆல்ரெடி உங்களுக்கு பிரஷர் அதிகமா இருக்கு. இப்படி எல்லாம் எமோஷனல் ஆக கூடாது. எனக்கு இவங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. நான் வரேன். நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா. டேய் மாமா எங்கடா? அத்தை அத்தை பொறுமையா இருங்க அத்தை. அம்மா நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. எப்படிடா வருத்தப்படாம இருக்க முடியும் புனிதா? உடம்புக்கு முடியாம இருக்கிற மனுஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லபடியா பாத்துக்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு யாரோ அப்பாவை கடத்திட்டாங்கன்னு சொல்றத கேட்டு ஐயோ, நான் எப்படிமா வருத்தப்படாம இருப்பேன்? எனக்கு படபடப்பா வருது. அம்மா வருத்தப்படாதீங்கம்மா, அப்பாவை கண்டுபிடிச்சிடலாமா. அம்மா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. அத்தை, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். அவர் காணாம போனது எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அவங்க சீக்கிரம் மாமாவை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க கொஞ்சம் வருத்தப்படாம இருங்க. நீங்க தைரியமா இருந்தா மட்டும்தான் மாமா வீட்டுக்கு கூட்டு வரும்போது நீங்க அவரை நல்லா பாத்துக்க முடியும். மாப்பிள்ள, நீங்க எங்களுக்காக எவ்வளவோ யோசிக்கிறீங்க. இத கூட புரிஞ்சுக்காம நான் பெத்தது உங்களையும் என் பொண்ணையும் எவ்வளோ காயப்படுத்துறாங்க. பாசமா இருக்கிற பொண்ணு, நான் ஒரு அம்மாவா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும். ஆனா என் நிலைமைய பாரு. ஐயோ, நான் அவளை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சுதாங்க புனிதாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்களும் அதுக்காக தான் புனிதாவோட இங்க வந்தீங்க. ஆனா என்னால என் பொண்ணை பாத்துக்க முடியல. அது நடக்கவும் இல்லை. என் கண்ணு முன்னாடியே சொத்துக்காக இப்படி அடிச்சுக்கிற பிள்ளைங்க நாளைக்கு ஒத்துமையா இருந்து இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போறாங்கன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. மா என்னம்மா நீங்க இதெல்லாம் இப்ப எதுக்குமா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ஒத்துமையாதாமா இருப்போம். ஐயோ, அப்பாவை காணோம். மா நீங்க விடுங்கம்மா, அழாதீங்கம்மா. அத்தை, நீங்களும் மாமாவும் என்ன உங்க பையனா நினைக்கிறீங்கல்ல? அப்படி நீங்க நினைக்கிறது உண்மைன்னா இப்படி தேவையில்லாம பயந்துட்டு இருக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். பசங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல அவங்கள நல்லா பாத்துக்கணும். நாம நல்லா இருந்தா தானே சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. மனசுக்குள்ள எதையும் போட்டு வைக்காம எல்லாம் சரியாயிடும் நினைங்க. மாமா சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம். நீங்க பயப்படாதீங்க அத்தை. அவரை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா அத்தை. மா அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிடலாமா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா.